ஜெய்ப்ரோவில் ஒரு பழக்கம் இது சிங்கங்களா இல்லை வீட்டில் இருக்கிற இதுக்குள்ள வைக்கோ ரெண்டு பக்கம் டபுள் வே ரோட் ஆள் பிறந்த மாதிரி தான் போனால் எங்களோட முல்லைத்தீவில் உடி இதை விட அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் இருக்கிற அம்பாந்தோட்டை மாவட்டத்துக்குரிய தங்கள் என்ற இடத்துல நிற்கிறேன். இன்றைக்கு எங்களோட ட்ரிப்பின் 4வது நாள். இந்தியன் பிளான் என்னென்னு பார்த்தீங்கன்னா அம்பாந்தோட்டை பிரிவுக்கு உட்பட்ட ரித்திகம சஃபாரி என்று சொல்கிறது. அங்கே சிங்கம் புலி கரடி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அதை பார்த்துக்கொண்டு அங்கே பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, அதே மாதிரி பேர்ட்ஸ் பார்க் இருக்குது. அதோட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சன்ற ஊரும் கூட அங்கே என்ன மாதிரி நிலைப்பாடுகள் இருக்குது, அந்த ஊர் எப்படி இருக்குது அப்படின்ற எல்லாத்தையுமே நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரித்திகம சஃபாரிக்கு தான் போகிறேன். 46 கிலோமீட்டர் ஒரேடியாக மோட்டோவில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வெளிக்கிட்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பார்க்குக்கு இங்கேருந்து போகிறதுக்கு 1.5 மணி நேரமாவது தேவைப்படும். இதில் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இந்த ரோட்டுகளெல்லாம் அவ்வளோத்துக்கு வடிவாக இருக்குண்டு. அப்படியே இந்த ரோட்டு ஃபுல்லாகவே கொஞ்சம் தூரத்துக்கு மரங்களாக தான் இருக்கும். இதெல்லாம் கடற்கரை பக்கத்தில் இருக்கிற ரோட்டுகள்னு சொன்னால் யாருமே நம்பவே இல்லாது. எல்லாம் பச்சை பசையிலேருந்து வயல்களில் இருக்குத்தானே. இதெல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு அம்பாந்தோட்டம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றத மட்டும் கனவுகளோடு நினைச்சு பார்க்காதுங்க. நான் கொண்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குமெண்டு அம்பாந்தோட்டை. என்ன டவுனுன்னு தெரியலை, ஆனாலும் சந்துலா ரெஸ்டாரண்ட் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் தான் சாப்பிட போகிறோம். என்ன இடமெல்லாம் நாங்களும் போட்டை பார்க்குறோம், தெரியுது இல்லை. நொட்டால் பிட்டியான்ட்டு தான் போட்டிருக்கு. என்னால் வடிவான ரெஸ்டாரண்ட் இல்லை. எல்லா சாப்பாடும் இருக்குது போல இருக்குது. சோட்டிஸ் எல்லாம் சோறு கறி எல்லாம் இருக்குது போல. அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு தந்துட்டோம். இதில் நூடுல்ஸ் வச்சுருக்கணும், பருப்பு வச்சுருக்கணும், சோறு தான் கேட்டனாங்களான்னா மீன் பொரியல். இதில் பாருங்கள், இது என்ன கறியன்றே தெரியலை வச்சிருக்கணும். சில வேளை சம்பளுக்கும் நேற்றைய மாதிரி எடுத்துருவாங்களோ தெரியல. அதோட இதில் வர கொண்டும் இருக்குது. பார்க்கவே நல்லா இருக்கும். சாப்பிட்டு பார்ப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு. அப்புறம் அந்த பச்சை கலர் டேஸ்ட் எப்படி இருக்குது? வீட்டு பூசணிக்காய் மாதிரி இருக்குது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு டேஸ்ட். ஓகே, ஜெய்ப்ரோவில் ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் நான் என்ன பொறுத்தமில்லை எல்லாம் குழச்சி தான் சாப்பிடுவோம். ஆனால் இவர் அப்படி இல்லை. ஒரு ஸ்பெஷலாக இதாக கொடுத்து அதை கடைசியில் தான் சாப்பிடுவார். இப்போ நூடுல்ஸை பாருங்க, எல்லாம் சோறு சாப்பிட்டு முடிஞ்ச அப்புறம் சாப்பிட்றேன். ஏன் அப்படி? அதோட கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இவர் மட்டும்தான் அப்படியா, இல்லை நீங்களும் அப்படி ஒரு ஹேபிட்டோடு இருக்கீங்களா, இல்லை நான் தான் ஒரு பிள்ளையான ஒரு பழக்க வழக்கத்தில் இருக்கிறேன்னான்றது தெரியல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும் ஒரே டைமில், அவ்வளோதான். உங்களுக்கு என்ன யார் பழக்கினா இது? வீட்டில் சொன்னதா? நீங்களாம் பழகிறது? கேம்பஸ் மாதிரி தான் ஆகலை. பார்த்தீங்களாண்டா சாப்பிட்டோம். சாப்பாட்டுக்கு எவ்வளோ எடுத்து ரெண்டு கேட்டு அப்படியே ஷாக் ஆகிட்டேன். என்னென்னு பார்த்தீங்களாண்டா 460 ரூபா தான் மீன் பொரியல் சாப்பாட்டுக்கு எடுத்துருக்கணும். அதோட எங்கள் இடங்கள்ல எல்லாம் நாங்கள் இந்த மீன் பொரியல் சாப்பாடோட சாப்பிட்ட பார்த்தீங்கன்னாட்டா எப்படியும் ஒரு சாப்பாட்டுக்கே 460 ரூபா வச்சு முடிப்பினோம். சிங்கள இடங்களில் பார்த்தீங்கன்னாட்டா கூடுதலாக இப்படி அப்புறம் நாங்கள் சோறு சாப்பிட்றோம்னா அதுக்கு விலை குறைவாக தான் எடுக்கணும். வாவ், இந்த ரோட்டெல்லாம் பாருங்களேன். கடவுளே, எப்படி இதுகளுக்கு எல்லாம் இப்படி மரங்கள் எல்லாம் வச்சு வளர்த்துருக்கிற மாதிரி தெரியல. இதில் பாருங்கள், கொழும்பு 204 கிலோமீட்டர், எம்பிலிபீடியா 15 கிலோமீட்டர் அப்படின்னு போட்டிருக்கணும். மேலே போகிறது ஹைவே. ஓகே, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாடகைக்காவது கார் வேண்டிட்டு இந்த ஹைவேல நான் பைக்கை என்ன கார் ஓடாட்டிக்கு நான் ஜெஸ்ஸி இல்லைடா. அப்படி இல்லை, நான் ஒரு இதாக சொல்ல மாட்டேன். கட்டாயம் ஒரு ஐயோ இதை நான் மறந்து போயிட்டேன். முன்னுக்கு ஆளே இல்லாத ஊரிலே சிக்னல் லைட்டு போட்டு இருக்கும் அரசாங்கத்தாரே உங்களுடைய நோக்கம் என்னன்றது எனக்கு தெரியல. இதிலே பாருங்கள் போட் போட்டிருக்கணும். ரித்திகம சஃபாரி பார்க்கண்டு சஃபாரி பூங்கா ரித்திகம அப்படின்ட்டு சிங்களத்தில் எழுதியிருக்கிறேன். ஓகே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த ரித்திகம சஃபாரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இந்த வலது பக்கத்தில் இருக்குது பாருங்கள். இதில் இன்னும் டிக்கெட் எடுக்கலாமா, இல்லை உள்ளே போய் அப்புறம் உள்ளே போய் டிக்கெட் எடுக்கணும். ரித்திகம சஃபாரி பார்க் ஒரு தடையுமே காணல இந்த இடங்களில். இதெல்லாம் நிப்பாட்டிக்கணும். இப்போ இந்த இடத்துல நாங்கள் பைக்கை விட்டுட்டு அதோட இப்போ டிக்கெட் எடுக்க போகிறோம். இதில் நிறைய விஷயங்களை நாங்கள் கவனத்தில் கொள்ளணும். என்ன மாதிரின்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உள்ளே போய் கழிச்சிட்டு அதோட இப்போ ஜெய்ப்ரோ போய் உள்ள விசாரித்தவர் 11:45 ஒரு பஸ் இருக்குது அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறேன். மஹிந்த ராஜபக்சவால் கட்டப்பட்ட சஃபாரி பார்க் தான் இது. 150 காசுக்கு பஸ்ஸில் கூட்டிகிட்டு போவாங்களா?
இப்போ உள்ளே வந்துட்டோம். இதில் பாருங்கள் சஃபாரி ஜீப் அண்டு போட்டிருக்கணும், கண்டக்ட் நம்பர்லாம் போட்டிருக்கணும். அது தனியாக நீங்கள் 4 பேர் 5 பேர் போட்டுட்டு போகிறேன்டா இதை பிடிச்சிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது. 4000லேருந்து 6000 சட்டம் பின்ன போல் இருக்குது. இதில் பாருங்கள் நுழைவு கட்டணம் மட்டும் தான் காணுமா. நுழைவு கட்டணத்துக்கு மேலே உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பெறும் போக்குவரத்து சேவைக்கு கீழ் உள்ள வருமாறு கட்டணங்கள் செலுத்தப்பட வேண்டும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். இதில் பாருங்கள் 4500 ரூபா போட்டிருக்கணும். அதே மாதிரி பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 150 ரூபா, அதுவும் குளிரூட்டப்பட்டது அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதோட குளிரூட்டப்படாததுக்கு வந்து 118 ரூபா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கலாம். இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். டிக்கெட் என்ன மாதிரி என்ன பார்த்தீங்கன்னா 590 ரூபா வந்து என்ட்ரன்ஸ் ஃபீஸ். அதே மாதிரி பஸ்ஸில் போகிறதுக்கு வந்து 118 ரூபா, எல்லாமே வெட்டோட சேர்த்து 500 ரூபா டிக்கெட், 90% பேட் அதுக்கு. அதே மாதிரி உள்ளே போகிறதுக்கு வந்து 100 ரூபா, 18% பேட் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 1452 ரூபான்னு 52 ரூபா சொச்சம் எடுத்திருக்கணும். அதோட வந்து இங்கே வந்து வெளிநாட்டவர்களுக்கு $17.7 இந்த மாதிரி அதே மாதிரி வெளிநாட்டு சின்ன பிள்ளைகளுக்கு வந்து $8.8 ஏதோ தான். அதே மாதிரி டாலரும் இங்கே மாற்றி கொடுக்கணும் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட 306 ரூபா ரேட் அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தவை. இப்போ நாங்கள் இதில் வெயிட் பண்ணுவோம். அந்த பஸ் வந்தோடனே நார்மல் பஸ் தான் இருக்கோம். இதில் ஏசி பஸ் எல்லாம் போட்டிருந்தது நார்மல் பஸ் தான் இருக்கோம். அதில் தான் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்குமென்று சொல்லியிருக்கணும். சரி, இப்போ நேரம் சரியாக 12 மணி ஆகிட்டு இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணாங்க. இதில் இப்போ டிக்கெட் கேட்டிருக்கேன். இதில் டிக்கெட்டை செக் பண்ணிட்டு தான் வந்துட்டேன். அதோட இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த இடது பக்கத்தில் பஸ் நிற்கிது. பஸ் கால் 2 அடித்து வச்சுருக்கேன். அதோட இந்த திங்கக்கிழமை மேபி ஞாயிற்றுக்கிழமையில் கூடுதலான ஆட்கள் வர சான்ஸ் இருக்குது. இல்லை வெறி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. முதல்ல ஏசியாக இருந்திருக்கு, இப்போ பழுதாக போனோன்னா அப்படி இதாகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா முன் சீட்டில் நாங்கள் இருப்போம் வேண்டிய வருஷம், அதில் கைட் தான் இருப்போம். இப்போ 12 ஆகிட்டு உடனே பஸ் எடுத்துட்டோம். இதில் பாருங்கள் இந்த ஜீப் நிற்குது. இந்த ஜீப்பில் தான் கூட்டிகிட்டு போயினா நீங்கள் பர்சனலாக வாரண்டா சார். கேட்டு விடலாம் ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. ஓகே, அதாவது நாங்கள் இப்போ போகிற இந்த லயன்ஸ் ராக் வந்து கிட்டத்தட்ட 35 ஏக்கருக்கு வந்து சிங்கங்களுக்காக மட்டுமே செய்திருக்கிறோம். ஆப்ரிக்கன் லயன்ஸ் அப்படின்னு சொல்லினோம். இப்போ இடையில் பார்த்தீங்கன்னா மெக்கலண்டு போயிட்டு இதில் காட்டுறேன் பாருங்கள் எப்படி படுத்திருக்கிறேன். இது சிங்கங்களா இல்லை வீட்டில் இருக்கிற நாய்களாட்டு அதுகளுக்கே ஒரு இதாகிற அளவுக்கு இதில் வச்சுருக்காங்க. இது வந்து ஆண் சிங்கங்கள் அப்படின்னு சொல்லினோம். இப்போ பாருங்கள் நித்திர கொள்வது அப்படின்ட்டு உண்மையாலுமே அவங்க ஜங்களை வதைக்கிறாங்க. இந்த பார்க்க முன்னே மலண்டு பஸ் இழுத்துட்டு போகிறேன். நடக்கட்டு. இப்போ அடுத்த சோனுக்குள்ளே வந்துட்டோம். இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மான்களை தூரத்தில் இருந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. மறை வெள்ளை மறை எல்லாம் இருக்குது. காட்டுறேன். white color. Okay. Arabian orange. Arabian. Arabian orange. Okay. White color. Okay. Another thing. Axis deer. Deer, axis deer. Okay. And donkeys. Donkeys? Okay. Donkeys which country? Sri Lanka? Sri Lankan donkeys. Okay, Sri Lankan donkeys. And Sri Lanka. கோழி போடுற முட்டை போடுற கோழி. Ostrich. அதுலேயும் ஒன்று நிற்குது. அதுக்கு லோல் இருக்குது. பரவாயில்ல, இதுக்குள்ள குளங்கள் எல்லாம் செட் பண்ணி வச்சிருக்கேன். மானுகளுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி குடிக்கிறதுக்கு. இந்த தண்ணிக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காண்டாமிருகம் மாதிரியும் இருக்குது, ஆனால் சின்னனாகவும் இருக்குது. அப்படியே நான் இதுகளை திரிகிறத அப்பப்போ காட்டிட்டு போன விலங்குகளை மட்டும் நான் உங்களை காட்டுறேன். எனக்கே செம்மையாக போர் அடிக்குது. இப்போ வந்து நாங்கள் புலி சோனுக்குள்ளே போகிறோமாம். இந்தியா, நேபாள், பூட்டான் அப்படியான இடங்களில் பார்க்குற புலிகள்லாம் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கிறோம். புத்தகம்லாம் கதை கிடைக்கலாம். உள்ளுக்கு இருந்து ஒரு ஆள் சுற்றுறது, அவருக்கு அதான் வேலை போல இருக்குது. இதில் பாருங்கள் ஒரு இடத்துல தண்ணிக்குள்ளாக படுத்துருக்கார். வெக்கையால் பதுங்கி இருக்கணும் அதுக்குள்ளே. நான் சூப்பராக இருக்குது தெரியுமா இந்த புலின்ற வியூ. ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துங்க. இப்படி புளியை பார்க்க என்ன வைக்கடாப்பா கண்டு படுத்துருக்கு. இப்போ யானைகள் இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். இதில் பாருங்க நிற்கிறேன் என் ஃப்ரெண்டு. ஸ்ரீலங்கன் எலிஃபண்ட். ஓகே ஓகே, நான் பக்கத்துலேயே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுகளுக்கு என்ன சாப்பாடு ஒன்றுமே அதில் விற்கவும் இல்லை. நாங்களும் என்னதை கொடுக்குறது, பக்கத்தில் பார்க்கலாம். ஹலோ, எப்படி இருக்கீங்க? இதுக்குள்ள வைக்கியோ
உள்ளால கை வரப்போகுது போல. நாங்கள் தொடலாம். கொழுது இழுத்து விழுத்திடுமோ அப்படியே இஞ்சால இந்த குளத்தில் நீ இங்கே தண்ணிக்குள்ள ஒரு படுத்திருக்கேன். அதில் சேர் அள்ளி அள்ளி ஏற்றி கொண்டிருக்கு. ஃபுல் சில் பண்ணுது ஒக்கைக்கு. வெயிட் வெயிட் ஆனால் பெருசாக அவன்ட பார்க்க விடுற மாதிரி அப்படியெல்லாம் இல்லை. வண்டிக்குள்ளே தாழுது போல் இருக்குது. நல்லா இருக்கு அப்படியே சில் பண்ணுது. இது வரைக்கும் பார்த்ததில்ல எனக்கு ஒரு ஆனால் ஓகே அது எத்தனை நேரம் பார்த்தாலும் சலுக்காக அந்த விஷயம். ஓகே இதில் பார்த்தீங்கன்னாட்டா ஆஃப்ரிக்கன் இது நிற்கிது, ஜானை நிற்கிது. இவ்வளோ பெரிய கொம்பு தந்தம். ஓகே ஓகே 2 எலிஃபண்ட் அதில் இருக்குது. ஓகே அதாவது நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் பஸ்ஸில் பார்த்தோம். இதுக்கு பிறகு இங்கே ஒரு இடத்துல ரக்கி விடுக்கணுமா, அதுக்கு பிறகு நாங்கள் நடந்து போய் பார்க்கணும் அப்படின்ட்டு சொல்லினோம். கடைசிப்போம் ஓகே பஸ்காரனுக்கு ஏதோ அவசரம் போல் இருக்குது. மலாரண்டு இறக்கிட்டு போயிட்டான். இப்போ இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அனிமல் எல்லாமே இதுக்குள்ள இருக்குமா, போய் நடந்து பார்க்க போகிறோம். என்ன பொறுத்தமில்ல தயவு செய்து இந்த ரித்திகம்ப சவாரிக்கு வந்துடாதீங்க. ஆனால் அம்பாந்தோட்டு வரைக்கும் இதுகளை பார்க்க தோணும், போட்டுகளை பார்த்துட்டு போவோமா அந்த மாதிரிலாம் தோணும். ஒரு காலம் ட்ரைவ் பண்ணக்கூடாது. ஐஸ்கிரீம்லாம் வச்சுருக்கணும். டிக்கெட் கண்டு ஒன்று இதில் டிக்கெட் அப்படின்னு சொன்னவேல் இதில் வந்து எலிஃபென்ட் ஃப்ரூட் ஃபீடிங் 590 ரூபா, பேர்ட்ஸ் ஃபீடிங் வந்து 295 ரூபா, அனிமல் பெட்டிங் வந்து பெட்டிங் 236, ஃபிஷ் பார்க்கு 236. இதில் எடுக்கிறனா தான் நாங்கள் டிக்கெட் எடுக்கணும். மற்றபடி நம்மளாக போய் பார்க்கலாம். என்ன பிள்ளைங்க ටිකට් ගන්නවා. මොනවද ටිකෙට්? අර මේවට ගන්න ඕනේ. අනිවාර්ය ඕනද නැත්නම් බලන්න පුළුවන්ද? අනිවාර්යෙන් ගන්න ඕනේ. කොහමද එළියට යන්න පුළුවන්? එළියට යන්න. ஓகே அதெல்லாம் வேண்டினா தான் உள்ளே போகலாமாம். அப்படி இல்லாட்டிக்கு நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு கேட்டுட்டு போகிறோம். டிக்கெட் எடுத்தால் மட்டும்தான் உள்ளே விட வேண்டாம். அப்புறம் என்னத்தை செய்கிறதாங்க. அதோட இந்த இதில் வந்து வரி குதிரை என்ற ஃபோட்டோ போட்டிருந்தவே அதை எங்களுக்கு காட்டில் இந்த மாதிரி கரடி இருந்தது ஆண்டு தெரியல. நான் அப்படியே சொல்லியிருப்பேன் கரடியெல்லாம் இருக்குண்டு. அது இல்லை போல் இருக்குது. ஆனால் என்ன செய்கிறது, கிட்டத்தட்ட 1400 ரூபா 2 பேருக்கும். இது வந்து ஓகே, ஆனாலும் இதுக்கு வர வேண்டாம் அப்படின்றதான் என்ற ஒரு வெளிப்படையான கருது. இப்போ இதிலேருந்து வெளிக்கிடுவோம் நாங்கள். இன்னும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 18 கிலோமீட்டர் நாங்கள் இங்கேருந்து கார்டனுக்கு போகிறோம். அதாவது பொட்டானிக்கல் கார்டனுக்கு போகிறோம். ஓகே இப்போ வலிக்கிட்டோம். நேரம் சரியாக 1:18 ஆகுது. ஆனால் நிறைய ஆட்கள் வரையணும் இந்த இடத்துக்கு. அது எதுக்காகன்றதான் எனக்கு என்ன தெரியல. அந்த பார்க்கலேருந்து அப்படியே வலது பக்கம் தான் வலிக்கிட்டுருக்கோம். இதாலேயே போகலாமட்டு. இல்லாட்டிக்கு நாங்கள் அதால் போய் போகிறோம்னா சூரியன்ற ஒரு டவுன் ஒன்று இருக்கும். அதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் போகக்கூடிய மாதிரி இருக்கும். கூகுள் மேப்பை நம்பினவர் கைவிடப்படாருன்றதுக்கு சிறந்த உதாரணம். இப்போ ஒரு மண் ரோட்டால் கூட்டி கொண்டு போகுது. இந்த வலது பக்கத்தில் எல்லாம் பாருங்கள், கம்பியில் வச்சு போத்தல்களை மற்றது கட்டைகளை எல்லாத்தையுமே கட்டி வச்சிருக்கணும். எதுக்காக எப்படின்னு தெரியல. சிலவில் யானைக்காகவோ தெரியலை, அல்லது வயல் பாதுகாப்புக்காக கூட இருக்கலாம். இதெல்லாம் நான் சொன்ன மாதிரியே பாருங்கள், இவ்வளவுத்துக்கு இந்த காசுகளை வேஸ்ட் ஆக்கியிருக்கிறார் மஹிந்த ராஜபக்சன்றதை உங்களுக்கு பார்க்கல தெரியும். இந்த ஊரில் ஆட்களே இல்லை. இப்போயா இருந்துட்டு தான் ஒரு சில வாகனங்களும் போய் வருது. ஆனால் பார்த்திங்கன்னா 2 பக்கம் டபுள் வே ரோட் இதெல்லாம் தேவைதானா. இதில் போய்களே பார்த்திங்கன்னா போட் போட்டிருக்கணும் பாருங்கள், உயர் விலைய தாவரவியல் பூங்காண்டு. இந்த வலது பக்கத்தால் தான் போகணும். போனோம்ற இதால் தான் போன ஞாபகம். அங்கேருந்து வந்து போயிருப்பேன் போன இருக்குது. வலுவாரத அபிவிருத்தி மற்றும் வன சிவாசிகள் அமைப்பு போட்டிருக்கணும். நுழைச்சீட்டு கவுண்டர் இதெல்லாம் உள்ள போகிறது. இதில் டிக்கெட் எடுக்கணும்னு நினைக்கிறேன். பூங்காவின் ஒழுங்குமுறைகள் என்று போட்டிருக்கணும். டிக்கெட் எடுத்துட்டோம். இது வந்து அந்த வாகனம் ஒன்று இருக்குது, அதில் போகிறதுக்கு 1000 ரூபா. அதே மாதிரி ஒரு ஆளுக்கு நார்மல் இதுக்கு வந்து 200 ரூபா. அது ஃபொரின் காட்டினாங்க கேது. இதில் பாருங்கள் போட்டிருக்கணும், ஃபாரினர்ஸுக்கு வந்து
சில்ட்ரன்ஸுக்கு அதாவது 12 வயசுக்கு உரிய ஆக்களுக்கு ஓவர் 12 வயசுக்கு மேற்பட்ட ஆக்களுக்கு 3000 ரூபா, அதுக்கு குறைவான ஆக்களுக்கு 1500 ரூபா, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 2000, ஃபாரினர்ஸ் அடல்ட்டுக்கும் சேர்த்து தான். ஓகே, இதில் பைக் பார்க்கிங் வந்து அந்த தொங்கலில் வச்சுருக்கணும், அங்கே கொண்டு விட்டுட்டு தான் நடந்து வரணும். அதான் இதில் இருக்கிறதுலே ஒரு கடுப்பான விஷயம். இதில் பாருங்களேன், சராசரியாக ஒரு நாளைக்கு கிழமை நாட்களில் ஒரு 10 பேர் வரதே கொஞ்சம் கழுக்குறியான விஷயம் தான் இதுகளுக்கெல்லாம். இப்போ பைக் விட்ட கையோடைய பார்த்திங்கன்னா ஜெய்புரம் அங்கே போய் இந்த வாகனத்தை கூட்டிகிட்டு வந்துட்டார். அதில் பரவாயில்ல, நாங்கள் இதிலே போகக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்களும் அங்கே போய் அரேஞ்ச் பண்ணி இந்த வாகனத்தை விட்டுட்டு அங்கே ஏற்றுறதுக்காக சொன்னால் வருவினம். இது வாகனத்துக்கு தான் பார்த்திங்கன்னா 1000 ரூபா, ஆக்கள் கணக்கு இல்லை. ஒரு வாகனத்தில் எத்தனை பேர் போகலாம்? 3 பேர் போகலாம். இதேமாதிரி அம்மாவரனே அது இங்கே கதைக்கிறது குறைவு தானே தமிழ், அதனால் தங்களுக்கு தமிழ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லினோம். இதுதான் பார்த்திங்கன்னா என்ட்ரன்ஸ். விசா இது 20 பேர் அந்த பஸ்ஸில் போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லினோம். இப்போ ஆரம்பத்திலேயே வாகை மரச்சாலை அப்படின்னு போட்டிருக்கணும். இதுதான் மேப், பூங்கா வரைபடம் என்று போட்டிருக்கணும். கிட்டத்தட்ட 24, 25, 29, 31 இடம் இருக்குது செக்ஷன். மற்றது பார்வையாளர்களுக்கு ஓகே 7:30 தொடக்கம் 6 மணி வரை திறந்திருக்குமாம். பின்வேறு 5 மணி மாத்திரம் தான் பட்டி சீட்டு தருவினமாம். அதோட நுழைவு சீட்டை வச்சிருக்கட்டாம். பூங்காவின் தேவைகளின் பொருட்டு உங்களை தேசிய அடையாள அட்டையை பரிசு இருக்க நேரிடலாம். ஆகையால் அதனை உடன் வைத்திருக்கோம். ஓகே, 2 இருக்கு. මේක සෞත්ද? සෞත්. மெயின் என்ட்ரன்ஸ். මේක மெயின் නේ. இவர் எங்களுக்கு கைட், இவர் எனக்கு கைட். என்ன சொன்னார் ப்ரோ? கருங்காலி மரம். கருங்காலி மரம் அதில் இருக்காம். அதே மாதிரி இந்த மரங்கள் எல்லாமே பிரதனியால் நான் அப்படி பார்த்ததில்லை. கிட்டத்தட்ட அதுன்ற ஒரு திட்டத்தை கொண்டு வரதுக்காக, இந்த வெயிலையும் குறைக்கிறதுக்காக செய்திருக்கணுமா அப்படின்னு சொல்லலாம். பனைமரம் இங்கே வருங்க கொண்டு வந்து வச்சிருக்கணும். ஆனால் இந்தியாவில் இப்போ எல்லாம் பனைமரங்களை காண்றது அரிது. யாழ்ப்பாணத்துலேருந்து கிளப்பி கொண்டு வந்து வச்சிருக்கணும் போல இருக்கு. இங்கே பாருங்க, யானை மாதிரி ஒரு செய்தி வச்சிருக்கணும். சின்ன பிள்ளைகளோட வந்தீங்களாண்டா ஃபேமிலியாக இந்த இடங்களுக்கு வரலாம். இதில் வந்து ஓப்பன் கிளாஸஸ் நடக்கிறதா, யாராவது புக் பண்ணி வந்தீங்களாண்டா இதில் வச்சு ஒரு இது மாதிரி செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே செட் பண்ணி வச்சிருக்கணும். இதில் பாருங்க எலிஃபெண்ட், இதில் அப்படியே டிசைன் பண்ணி வளர்க்கணும் இந்த செடியில். இதுக்கு உள்ளுக்குள்ள இந்த தாவரங்கள் எல்லாம் வளர்ப்பினம். கிட்டத்தட்ட இதெல்லாமே பிரதனியால் இருக்கிற மாதிரி இருக்குது. இங்கேயும் செட் பண்ணி வச்சிருக்கணும். மஹிந்த ராஜபக்ச தன்னோட ஊரையும் இப்படி மாற்றலாம்னு ட்ரை பண்ணியிருக்கார். ஆனால் அதான் பிழைச்சி போயிடுச்சு. வேறு அம்மா காலு போச்சு. உலகத்தை செய்தவங்களும் ஒழுங்காக இதை செய்திருக்கலாம் தானே. கால் பிறண்ட மாதிரி தான் போச்சு. இவ்வளோத்தை செய்கிறாங்க ப்ரோ இந்த இடத்துல. ஒரு தமிழ் கைடு எவ்வளோ தமிழாக்கள் எல்லாம் இங்கே வரையணும், அதெல்லாமே செய்ய மாட்டாங்க. சரி, இதெல்லாம் நல்லா இருக்குது இந்த இதுகளெல்லாம் பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி. அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கிறனாலும் எடுத்துகிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த இதுக்குள்ளே தான் காலை விட்டுட்டேன். சரி, எங்களுக்காக வாகனம் வெயிட் பண்ணுது. இதை போர் அடிக்காமல் உங்களுக்கு கொண்டு போகணும், அதில் மட்டும்தான் என் நோக்கம் இருக்குது. அதங்களா வாங்கினது ஜாலியாக இருக்குது. இப்போ இந்த மரங்களாலேயே திரும்பி போய் கொண்டிருக்கோம். இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1200 மீட்டருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிடலாம். இந்த பார்க்லேயே ஒரு உண்மையான வியூ, நல்ல வியூ வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ தான். தயவுசெய்து இந்த வாகனம் பிடிக்கிற பஞ்சியில் மட்டும் ஜால வந்துடாதீங்க. வாகனம் பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா தான் அவர்களை சில் பண்ணிட்டு போகலாம். அவர் கொஞ்சம் நேரம் பண்ணாலும் நடந்து தெரிஞ்சு இதெல்லாம் பார்க்குறேன்டா களைச்சி போயிருங்க. இப்போ வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துருக்கேன். இந்த பேர் எனக்கு சத்தியம் தெரியலை. அப்படியே பார்த்துட்டு வரும். அப்புறம் இதுக்கு என்னென்னு சொல்கிற பேனகமா என்ன பேருண்டு பார்த்தீங்கன்னா தாவர பேனகம் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். தாவரங்களை தொடுவது தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னுமே போட்டிருக்கணும். இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. வா, ஆனால் இதில் எல்லாம் ஃபோட்டோ எடுத்தால் கிட்டத்தட்ட இதை பார்க்கல இந்த
சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுன்ற மினி மாதிரியே இருக்குது. ஆனால் நாங்கள் வைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே எக்கோ பண்ணுது. ஆனால் நல்ல வடிவான தாவரங்கள் எல்லாம் வச்சுருக்கணும். வா, இந்த பேரெல்லாம் பாருங்கள், நான் வாசித்து சொல்லக்கூடிய மாதிரி இருக்காண்டு பாருங்களேன். இது பாருங்கள், டெபரா நாமி மோண்டோ டியோ, எனக்கு தெரியலை சத்தியம். உங்களுக்கு ஈஸியாக வாசிக்க முடியுமா வாசித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இதில் ஒரு சிலை ஒன்றை வச்சுருக்கணும். அதோட இதில் பாருங்கள், இப்போ தண்ணி ஸ்ப்ரே பண்ணினோம். தாவரம் நல்லா இருக்குது, கற்பூரவள்ளி மாதிரி. அதோட இந்த இடங்களை பற்றி எனக்கும் விழாவரியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஆசை தான். ஆனால் எனக்கு மேலுமே தெரியலை. வந்து இந்த பூங்காவில் வந்து ஃபோட்டோ எடுக்கிறதோட நிப்பாட்டி கொண்டுங்களா நல்லா. மற்றபடி உங்களுக்கு தனியாக நடந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாகவும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வெளித்தோட்டம் இப்போ பாருங்கள், ஒரு முட்டை வடிவில் இருக்கும். வாவ், சூப்பர். இந்த இடம் நாங்கள் போய்கொண்டிருக்கிறது வந்து கள்ளி மற்றும் சதை பெற்றுள்ள தாவரவியல் இடம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்கள், கள்ளி மரங்கள் தான் ஃபுல்லாகவே இருக்குது. அதே மாதிரி இந்தியாவில் பக்கத்துலேயும் கள்ளி மரங்கள்லாம் இருக்குது. இது ஒரு ஃபார்ம் மாதிரி அதில் வச்சுருப்பீங்கன்னா நாங்கள் போய் பார்க்கலாம். இதுக்குள்ளே போய் பார்ப்போம். வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன கள்ளி தாவரங்கள் இருக்குன்ற மாதிரியெல்லாம் போட்டிருப்பினோம். தாவரங்களை தொடுவது தடை செய்யப்பட்டுள்ளதுன்ற மாதிரியும் போட்டிருக்கணும். இதில் நீங்கள் பார்க்கலே தெரியும் நினைக்கிறேன். எல்லாம் பாருங்கள், வித்தியாசமான தாவரங்கள். இதெல்லாம் பாருங்கள், இப்போ இதெல்லாம் தொட்டாலே தான் குத்தி சுனைக்கும் போல் இருக்குது, அந்தளவுக்கு இருக்குது. இதே மாதிரி நான் கம்போடியாலேயும் பார்த்தேன் நான் இந்த தாவரங்களை. அப்படியே சுற்றி வர பார்த்திங்கன்னா இதுகள்லாம் இருக்குது. அதோட இதில் பாருங்களேன், இந்த தாவரத்தை எப்படி இருக்குண்டுங்க, வித்தியாசமாக இருக்குது. எனக்கு இங்கே வந்ததுக்கு இதுதான் கொஞ்சம் பிரயோசனமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதையும் பாருங்கள், இது பாருங்கள், அப்படி அங்காள பக்கத்துலையும் இருக்குது கல்லிகள். இது ஒரு வெளி ரவுண்ட் உள் ரவுண்ட் அப்படி பார்க்கலாம் இங்கே வந்தவங்கண்டா. இப்படி உங்களுக்கு ஏதாவது பர்பஸ் ஆகுண்டா பார்க்கணுண்டா அப்படியே ஸ்டாப் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வெளி ரவுண்ட் சுற்றிட்டு வந்துட்டேன். இதிலிருந்து அப்படியே உள் ரவுண்ட் பார்ப்போம். உள்ளுக்குள்ளே இருக்கிற கழிதாவரங்கள் எல்லாத்தையும். இதெல்லாம் எந்த நாட்டில் இருக்குன்னு தெரியல. யூரோப் நாடுகள் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எந்த நாட்டில் இது இருக்குண்டு. அது மாதிரி இதெல்லாம் எங்களோட வீடுகளிலே நாங்கள் வளர்க்குறோம், அதுகளே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு சில வீடுகளில் பார்த்துருக்கேன். இது மாதிரி இதுகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த மஞ்சள் எல்லாம் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதை பாருங்களேன், வாவ், எல்லாம் இந்த நாட்டுக்குரியது. அப்படி ஒரு டீட்டெயில்ஸே போடலாம். ஆனால் எதுவுமே அவங்க போடாமல் சும்மா வளர்த்து வச்சுருக்கு. முள்ளு கவனமாக இருக்கணும், முள்ளு குத்தும். சரி, பார்த்துட்டோம். இதுக்கு பிறகு என்ன இருக்குமன்றது எனக்கு என்ன தெரியலை. இதில் வந்து பார்த்திங்கன்னா கூந்தல் பனைமரச்சாலை அப்படின்னு போட்டிருக்கணும். நல்லா இருக்குது. இங்கே வருங்க, இப்படி இது விச் கண்ட்ரி திஸ் ட்ரீ? අර මේ ගස්සට කොයිද කන්ට්‍රි දන්නවද? මේක තියෙන තෙත් කලාපේ. අපේ රටේ තියෙන එකක්. අපේ රටද? ඔව්. මේක තෙත් කලාපේ තියෙන. இலங்கையில் இருக்கா பூங்கல் மரச்சாலை அப்படின்னு போட்டிருக்கோம். ஒரு வகை பத்தியெல்லாம் තියෙන. ஒரு குளத்துக்கு அப்படியே கூட்டிகிட்டு வந்துருக்கிறோம். இப்போ நாங்கள் பார்த்து கொண்டு போகிறது வந்து பூமரங்களை புதராக வளரக்கூடிய பூமரங்கள் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாடா வெளியில் வந்துட்டு சுற்றிட்டு கிட்டத்தட்ட 2 ஆளுக்கு போனாங்க. 2:45 ஆகிட்டு நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வரதுக்கு ஒரு அரை மணி நேரத்துலேயே நீங்கள் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். சில வேளை நிறைய பேர் வந்தால் கொஞ்சம் நேரம் மினக்கட்டு காட்டுற அளவுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அவ்வளோதான் நான் சொல்லிக்கொள்வேன். எங்களை பைக் பார்க் பண்ண இடத்துலேயே வந்து இறக்கி ஓடினோம். நல்ல விஷயம். சரி, தேங்க்யூவா. இப்போ வலிக்கிட்டோம். அடுத்ததாக பேர்ட்ஸ் பார்க்கு தான். உண்மையிலவே இந்த நாங்கள் 2 இடத்துக்கு போனாங்க தான். இதுக்கு நீங்கள் அம்பாந்தோட வந்தால் தயவு செய்து போகாதுங்க. நீங்கள் பேர்ட்ஸ் பார்க்க பார்த்துட்டு அதுலேருந்து அப்படியே கதிர்காமத்துக்கு போகிறது நல்லம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதோட இப்போ எங்கள்கிட்ட இந்த காசுகள் எல்லாம் முடிஞ்சது. அதால் ஏடிஎம் எங்கேயாவது கொண்டு பார்த்தா இங்கே இல்லையா, கிட்டத்தட்ட 8 கிலோமீட்டர் போய் தான் நாங்கள் ஏடிஎம்மில் காசு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குமா. அந்த பேர்ட்ஸ் பார்க் போகிறதுக்கு என்ட்ரன்ஸில் மட்டும் பார்த்திங்கன்னா
கார்டில் பே பண்ணலாம். ஆனால் உள்ளே அந்த பறவைகளோட ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து பே பண்ணலாது அப்படின்ட்டு சொல்லிடணும் கார்டில். அதால் நாங்கள் காசு எடுத்து தான் ஆகணும். அதுக்காக எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓகே வேறு தான் ஓகே எங்கே போகிறோம்னா ஹாஸ்பிட்டல் அடியாக இருக்காம். ஹாஸ்பிட்டல் அடியில் போய் தான் நாங்கள் ஏடிஎம்மில் காசு எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இது பார்க்குறது ஹைவே மாதிரி இருந்தாலும் ஆனால் ஹைவே இல்லை. இது வந்து நாங்கள் கதிர்காமம் மாத்தறைக்கு போகிற ரோட். இந்த சிக்னல் லைட்டெல்லாம் அநியாயம், இங்கே ஒன்றுமே இல்லை, எல்லாம் சும்மா கிடக்கு அப்படியே. எங்களோட இடது பக்கத்தில் இருக்கிறதா பார்த்தீங்கன்னா இந்த அம்பாந்தோட்டைக்கான பொது வைத்தியசாலை. பாருங்கள், ஆக்களே இல்லாத ஊரில் இவ்வளோ பெரிய ஹாஸ்பிட்டலை கட்டி வச்சிருக்கிறோம்ட்டு. இப்போ வேறு ரகம். இப்போ இதுக்கு பக்கத்தில் தான் இங்கே ஏடிஎம் இருக்குன்னு வேறு சொல்லியிருக்கிறோம். அதுக்காக தேடி வந்துடுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் அம்பாந்தோட்டை. சாப்பாட்டு கடவுளை ஓகே வெளிக்கிட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா இடத்துலையும் கூடுதலாக யானை வெளிகளை தான் போட்டிருக்கணும். எல்லா இடமுமே இங்கே யானை தான். இந்த இடத்த பக்கத்தில் போய் தான் நாங்கள் அம்பாந்தோட்டை டவுனை பார்க்கலாம். ஆனால் நாங்கள் திருப்பி போகிறதும் இதாக ரோட்டால் தான். அப்போக்குள்ளே நாங்கள் அம்பாந்தோட்டை டவுனை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து பேர்ட்ஸ் பார்க்க போகிறோம். இங்கே வேறு பஸ்ஸே இல்லை போல இருக்கு. இங்கே நிறைய நேரமாக வெயிட் பண்ணிடலாம். இதிலே பாருங்கள் பறவைகள் பூங்கா 8 கிலோமீட்டர் 2 போட்டிருக்கலாம். இதால் தான் நாங்கள் போகணும். அப்போ இதால் இந்த கடற்கரை சைட் தானே, அதால் காற்று நெருப்பு எடுக்குது கோடை இல்லாத அளவுக்கு. ஃபோன் நம்பர்லாம் போட்டிருக்கேன் பேர்ட்ஸ் பார்க்கணும். இப்போ நாங்கள் போய்கொண்டு இருக்கிற ரோட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹைவேக்கு மேல் பக்கத்தால் பரலாக வர நார்மல் ரோட் தான் போய்கொண்டு இருக்கிறோம். நம்மளோட வலது பக்கத்தில் பாருங்கள் ஹைவே. பார்த்திங்கன்னா நாங்கள் பேர்ட்ஸ் பார்க்க இருக்கிற இடத்தடிக்கு வந்துட்டோம். இதில் எங்கேயுமே நாங்கள் வாகனத்தை நிப்பாட்டிக்கொள்ளலாம். அதே மாதிரி இப்போ என்ட்ரன்ஸ் டிக்கெட் எல்லாமே கூட்டிட்டாங்களே அப்படின்ற மாதிரி போட்டிருந்த ஒரு வீடியோவில் இப்போ பார்த்தேன். பார்ப்பேன், நான் உள்ளே போய் உங்களுக்கு சொல்கிறேன் டீட்டெயில்ஸ் என்ன மாதிரின்னு. சரி, இப்போ பார்த்திங்கன்னா அதில் பைக்கை விட்டுட்டோம். நேரம் சரியாக 4:03 ஆகுது. இங்கே வந்து பார்த்திங்களாண்டா 6 மணிக்கு தான் போட்டுக்கணும். அப்புறம் 6 மணிக்கு திறந்து பின்னிரம் 6 மணிக்கு போட்டுக்கணும். அதை நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்கிறேன். அதோட இதில் போய் டிக்கெட் எடுக்கணும். டிக்கெட் வந்து பார்த்திங்களாண்டா உள்ளூர் ஆக்களுக்கு 1000 ரூபா. அதே மாதிரி 3லேருந்து 10 வயசுக்குரிய ஆக்களுக்கு 500 ரூபா. 3 வயதுக்குள்ள ஆக்களுக்கு இலவசம். மற்ற ஃபாரினருக்கு 4500 ரூபா. சில்ட்ரன்ஸுக்கு 2000 அப்படின்ட்டு போட்டிருக்கணும். அதே மாதிரி 3 வயசுக்கு உட்பட்ட ஆக்களுக்கு ஃப்ரீ எண்ணம் போட்டிருக்கணும். டிக்கெட் எடுத்துட்டேன். இதில் பாருங்கள் 1000 ரூபா. அதே மாதிரி இதில் ஒரு வெஹிக்கிளுக்கு தானே நாங்கள் அங்கே 1000 ரூபாய்க்கு போயிருப்போம். இங்கே பார்க்குறேன்டாவாம் 5000 ரூபா அப்படின்ட்டு சொல்லினோம். அந்தளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுக்குள்ள இடங்கள் இல்லை பெருசாக பார்க்குற அளவுக்கு. ஒரு சின்ன இடம், ஆனால் நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளே நாங்கள் செய்யலாம். பயங்கர நீட்டாக இருக்கும் இந்த இடம் எல்லாமே. புறா வச்சுருக்கிறோம். அம்பாந்தோட்டை பிரதமரில் நீங்கள் இதால் போய் கதிர்காமம் போகிறீங்களாண்டா இந்த இடத்த மட்டும் வந்து பார்த்துட்டு போங்க. அவ்வளோதான் நான் வைக்கணும் சொல்லியிருப்பேன். பெரும்பாலும் அம்புக்குறியிலால் காட்டியிருப்பினும் நீங்கள் எங்கெங்கே போயிட்டு திரும்பணும் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியெல்லாம். இதில் ஆரம்பத்திலேயே பார்த்திங்களாண்டா அமெரிக்கன் ஃப்ளமிங்கோ வந்து போட்டிருக்கணும். எனக்கு இந்த இதிலே பிடிச்சது இந்த ஃப்ளமிங்கோ தான். வரேன் இந்த நெட்டுகளுடைய அதுங்களை பக்கத்தில் விடுவினோடு பார்த்தா இல்லை. ஆனால் நாங்கள் தெய்வ இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே மாதிரி இது தொடர்பான விளக்கங்களையும் இதில் போட்டிருக்கணும். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்படியே இங்கால பார்த்திங்கன்னா மயில்கள் நார்மலாக எங்கட ஊர்களில் இருக்கிற மாதிரி மயில்களாக இருக்குது. ஹலோ, கழுத்தை தொங்க போட்டுட்டு மாட்டன் இந்த மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா க்ரீன் பஃபல் அப்படின்னு போட்டிருக்கணும். இது வந்து ஜவா ஃபவலில் இந்தோனேஷியா அப்படின்ற மாதிரி போட்டிருக்கணும். அங்கேருந்து வரது போல் இருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்களேன் வெள்ளை மயில்களை. வாவ், நிறைய மயில்கள் நிற்குதுங்க. இந்த கூடு ஃபுல்லாகவே கிளிகள் தான். அப்படி நான் அங்கால போய் காட்டுறேன். அந்த அங்கே நிறைய இருக்குது. ஆக மொத்தம் எல்லா பஞ்சவர்ண கிளிகளுமே இதுகளுக்குள்ள தான் நிற்குது. ஹலோ ஹலோ, இங்கே பாருங்கள் எத்தனை நிற்க வேண்டும். இதுகளுக்கு சோழன் தான் கூடுதலாக சாப்பாடுகளாக போடினோம் இந்த இடத்துல.
பயங்கர சத்தமாக இருக்குது இந்த இடத்துல எல்லாம் இந்த கிளிகளை பார்க்குறது. ஆனால் நல்லா இருக்குது, அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை ஒரு என்ன சொல் உணர்றவங்களுக்கு ஏற்படுத்தும். எல்லாம் பாருங்க, அப்பா என்ன சவுண்ட்ராப்பா. அதே மாதிரி இங்கால பக்கத்தில் இருக்கிற விஷயங்களை கவனிக்க மறந்துட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த கிளி வகை எல்லாம் கூடுதலாக இருக்குது. பறந்து போயிட்டு இதை நாங்கள் பார்த்து சந்தோஷப்படுறோமா, அதுகளுக்கு ஒரு ஆசை ஒன்று இருக்குது தானே பறக்கணும் அப்படின்னு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஃப்ளமிங்கோ நிற்குது பாருங்களேன். இந்த பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஃப்ளமிங்கோ அப்படின்ட்டு போட்டிருக்கு. ஹலோ, என்னெல்லாம் உயரத்தில் இருக்கும் போல் இருக்குது. ஓ ஓ இங்கே பாருங்களேன். ஓ ஹலோ, எங்கேருந்து வந்திருக்கீங்கள், யார் நீங்கள்? குத்து நான் இல்லை, கொத்திரும் போல் இருக்குது. அப்படி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தீக்கோழிகள்லாம் இருக்குது. இப்போ இடத்துண்டுகளை பார்த்தீங்கன்னா ஒன்றையுமே காணல, ஒரு பறவைகளையும் காணல. இதில் எல்லாம் வித்தியாசமான பறவைகள் இருக்குது, எல்லாத்தையுமே காட்டணும் போலேயே இருக்குது எனக்கு. சரி, அப்படியே நான் இந்த இடையிடையே இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு நல்ல சினிமேட்டிக் வியூவில் காட்டுறேன். ஓகே, இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இதில் வந்து சைட்டால் வேலிக்கு சைட்டால் தான் நடந்து தெரியும். நீங்கள் எல்லா இடத்தையும் போனால் கொஞ்சம் வருவோம், இன்னும் உயிரோட இது என்னோட உயிரம். அதே மாதிரி இப்போ இதிலேருந்து 5ஆவதுக்கு அப்படியே நடந்து எல்லாடா சாமின்ற அளவுக்கு இருக்குது. இதில் கேள்விப்பட்டிருக்கீங்களா அன்னமண்டு, அந்த ஒன்று தான் இதில் நிற்கிது. உங்களுக்கு தெரியுமா நினைக்கிறேன். பாலையும் தண்ணியையும் பிரித்தெடுக்கும் வல்லமை வாய்ந்தது. அதாண்டு எனக்கு தெரியல, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பிரான்சில் கூஸ் அப்படின்ற மாதிரி ஒரு பறவை போட்டிருக்கணும். இது வரேன், இது அப்படியே ஒரு பறந்த வழி குளத்தில் விட்டுருக்கணும். இங்கே நிறைய நிற்கிது எல்லாமே. கிட்டத்தட்ட இதில் வரைக்கும் அந்த பாய்லர் கோழி கூடுகளில் ஒரு வாசனை ஒன்று வரும் பாருங்க, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்குது. வாவ், நல்லா இருக்கு உண்மையிலுமே. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதில் இருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அடுத்ததாக அந்த கிளிகளோட ஃபோட்டோ எடுக்கிறது அது எல்லாம் இருக்குது. இதில் பாருங்கள் போட்டிருக்கணும் 6ஆம் நம்பர் ரெஸ்டாரண்ட் அண்ட் அந்த பறவைகளுக்கு சாப்பாடு கொடுக்குற அந்த ஒரு தொகுதி தான் அது வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது. சின்ன சின்ன சிட்டுக்குருவிகள் எல்லாம் இருக்குது இதுகளுக்கு. கிட்டத்தட்ட பறவைகள்ண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளில் ஒரு 2 மடங்கு பறவைகளை இங்கே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். வந்துட்டோம். இதில் வந்து பாருங்கள் விலை போட்டிருக்கணும் 1000 ரூபா உண்டு. நிறைய பேர் வந்து எடுத்துருக்கணும். இது பாருங்க நூலைவு. இதுக்கான டிக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா இங்கே போய் எடுக்கணும். இங்கே போய் எடுத்தால் தான் இதுக்குள்ளே விடுவினோம். ஒரு கூட்டுக்குள்ளே போகிறதுக்கு 1000 ரூபா. இதில் நாங்கள் எங்கே போகணுன்றது அங்கால பக்கத்தில் பஞ்சவர்ண கிளிகள் எல்லாம் இருக்குது. இதுக்குள்ளேயும் போய் எடுக்கலாம். இதில் இப்போ டிக்கெட் எடுத்துட்டோம். 63ஆம் நம்பர் தந்திருக்கிறோம். அதோட வந்து 4 கூடு இருக்கா, 4ல் ஏதாவது ஒன்றுக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லுங்க. இதுக்குலாம் போகிறோம். ஐயோ, கோபுரா கொத்தி விடுதோ தெரியல. வந்த உடனே பார்த்துக்கலாம். ஐயோ, கையெல்லாம் கடிக்கிறாங்க. சோறுங்க மெக்கெல்லாம் கொத்திட போகுது. பாருங்க எப்படி வச்சு வதக்கிறேன். போ. ஓ, இதில் ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படியே பின்னுக்கு நின்று. ஐயா ஃபோட்டோ கிட்ட கண்டு
ஃபோன் செய்யணும் போட்டாங்க அப்பா இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஆனால் கோபுரோண்ட மேல் பட்டனை வந்து கடிச்சிட்டு இது இப்போதைக்கு முடியாத போல இருக்கு. டே இருக்கிற எல்லாத்தையும் கடிச்சு திட்டுதா. அரி 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 அரே ஆ அப்பா இதில் பாருங்கள், இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்தது. கோபுரம் தான் மேலால் ஓட்ட போயிடலாம் அப்போ தான் யோசிக்கிறேன். சரி ஓகே, இருந்தாலும் சந்தோஷம். இன்றைக்கு நான் மட்டும் தான் இங்கே உள்ளே வந்திருக்கேன் போல இருக்குது. அதனால தான் இந்த சம்பவம். இது பாருங்களேன், இங்கே இந்த கொடூரத்தை என்னடா செய்றீங்க? வேறு என்னென்ன கடிச்சதோ இருக்கல, எல்லா இடமும் கடிச்சு பிரித்து போயிடும். அது நல்ல வேலை பெரிய கிளிகள்கிட்ட போயில்லை. இது சின்ன கிளிகளே என்ன கடிச்சது கூட பரவாயில்ல. ஆனாலும் இதில் இதெல்லாம் நம்பர் 2 இருக்குது. அதில் எல்லாமே கிளி தான். அதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் அவரோட டைம் பாஸ் ஆகியும் வந்து பாருங்கள். அதே மாதிரி பின்னுக்கும் பாருங்கள், அந்த பனைமரங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்குது. அது எந்த நாட்டில் இருந்து கொண்டு வந்ததே தெரியலை. அதே மாதிரி இதில் எல்லாம் பாருங்கள், கிட்டத்தட்ட ரிங் நெக் கண்டு, அதாவது கழுத்தில் சிவப்பாக இருக்கும். ஆனால் இது மஞ்சளாக இருக்குது கிளிகள் எல்லாமே. உங்களுக்கு பார்க்க தெரியும். அப்பா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ கிட்டத்தட்ட வெளியே என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். போன முறை வரைக்கும் 500 ரூபா. அப்போ 2 பெரிய கிளியும் இந்த சின்ன கிளியும் செய்தான். இந்த முறை 1000 ரூபாண்டால் ஒரு கிளி மட்டும் செய்துட்டு போகிறேன். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவையாண்டா கட்டாயம் பெரிய கிளியும் ரைவ் பண்ணி பாருங்கள். பெரிய கிளி ரைவ் பண்ணிக்கல மணிக்கூடுகள் மற்றது சில வேளை காதை கூடி கடிக்கும். அதில் அதுக்கு மோசமான அந்த சொண்டுகள், பெரிய சொண்டுகள் தானே, அதில் கவனமாக இருக்குது. இப்போ வெளியில் வந்துட்டோம். ரெடியாக வெளிக்கிடுவோம் இந்த இடத்துலேருந்து. இப்போ இந்த இடத்துலேருந்து எங்கே வெளிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம். அடுத்த பிளான் அம்பாந்தோட்டை பார்த்துட்டோம். நீங்கள் இந்த ஒரு பேர்ட்ஸ் பார்க்க பார்த்துட்டு துருவா இன்றைக்கு பின்னேறம் இப்படி ஒரு மத்தியானம் இங்கே பார்த்துட்டீங்கன்னா துருவா என்ன செய்யணும் அப்படி பார்த்தீங்கன்னா கதிர்காமத்துக்கு இழுக்கணும். கதிர்காமத்துக்கு இழுத்து அங்கே ஒரு நாள் நின்றுட்டு இரவு நின்றுட்டு அடுத்த நாள் அப்படியே கதிர்காம கோயில் எல்லாத்தையும் கும்பிட்டுட்டு போகணும். இதில் போய்களே பாருங்கள், எங்களுக்கு கண்ணுக்கு நேரம் அப்படியே தெரியுது பாருங்கள், அந்த வெள்ளை கலர். அது வந்து ஹார்பர். அதுவும் பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்ச செய்தது தான். இதில் பாருங்கள் ருகுணா இன்டர்நேஷ்னல் கன்வகேஷன் சென்டர் உண்டு. இதில் தான் ஜெய்புர் வாக்களுக்கும் கன்வகேஷன் நடந்ததான். ப்ரோ இவ்வளோ பெரிய தேசத்தை சும்மா கட்டி விட்டுருக்கோம் பாருங்க ப்ரோ. எந்த கடவுளை இதாலே எக்ஸிட் ஆகணும் இல்லையே, நேராக தானே கதிர்காமம். அதான் இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தீங்கன்னா, இதால் வருது அம்பாந்தோட்டை டவுன் வந்து இதுலேருந்து 4 கிலோமீட்டர். அதே மாதிரி நேராக போனால் கதிர்காமம் 41 கிலோமீட்டர். நாங்கள் இந்த அம்பாந்தோட்டை டவுனை உங்களுக்கு காட்டணும். இதில் ஆக்கள் தொகை இந்த டவுன் எப்படி இருக்குன்னு பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். ஏன் இதுக்குள்ளே வந்து இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி என்னத்தை செய்தார் அப்படின்ட்டு மஹிந்த ராஜபக்சே. டவுன் போய்களே முதலாவது வாரது உப்பளங்கள். பரவாயில்ல, இது கொஞ்சம் பெரிய உப்பளம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா அம்பாந்தோட்டை டவுனுக்கு வந்துட்டோம். இதுதான் பாருங்கள் டவுன். இதுக்காகத்தான், இந்த ஒரு சின்ன ஒரு இடத்துக்காக தான் பேர்ட்ஸ் பார்க், ஏர்போர்ட், மற்றது எல்லா விஷயமுமே வந்து உருவாக்கப்பட்டது. இதில் பாருங்கள், மிஞ்சி போனால் எங்களோட முல்லைத்தீவில் கூட இதை விட சனத்தொகை வந்து கூடுதலாக இருக்குது. முல்லைத்தீவு டவுனை சொல்கிறேன் குறிப்பாக, தண்ணீர் வீட்டையில் முல்லைத்தீவு டவுனில் கூட ஆட்கள் கூட இருப்பினும் கடைகள் கூட இருக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த அம்பாந்தோட்டை டவுனை பாருங்கள், இதுதான் பிரதான டவுன். அதே மாதிரி இதால் போட்டுகளும் இருக்குது. என்ன தான் சொல்கிறேன்னு தெரியல, இந்த ஊரில் என்ன இருக்குன்றது உங்களுக்கு நீங்கள் பார்க்க உங்களுக்கு விளங்கும். இதில் ஒரு பஸ் கோட்டை மட்டும் பெருசாக கட்டி வச்சிருக்கணும். அதுவும் நான் நினைக்கிறேன் மஹிந்த வந்த அப்புறம் தான் ஜனாதிபதி வந்த அப்புறம் தான் கட்டியிருப்பினம் உண்டு. இல்லை ஏசி பஸ்ஸெல்லாம் நிற்கிது. ஓகே அம்பாந்தோட்டை இவ்வளோதான் டவுன். அங்கால அப்படியே ஹோட்டல்ஸ் இருக்குது. அப்படியே அங்கால போனாலும் ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. இவ்வளோ தான் டவுன். என்ன ப்ரோ, இவ்வளோ தான் டவுன். இதான் அம்பாந்தோட்டை டவுன். மிஞ்சி போனாங்கண்ணா முல்லைத்தீவு அந்த டவுன் மட்டும் அவ்வளோவே வராது போல் இருக்குது. நான் போன முறை போய்க்கல இதால் போயிடலன்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்குது. நான் எங்கேயோ சூரிய விவாகன்ற ஒரு இடம் போய் தான் நான் அப்படியே கதிர்காமம் போனான். ஆனால் இந்த முறை தான் இந்த ரோட்டால் போய் கொண்டிருக்கேன்னு. பின்னால் பாருங்க ஜீவன் பாட்டு படித்து விட்டு அப்போ வருவார். நாங்கள் இப்போ போய்கொண்டு இருக்கிற டவுன் வந்து வீரவில்லைண்டு. இதில் வந்து கூடுதலான விமானங்களை காட்சிப்படுத்தியிருக்கணும். அதே மாதிரி விமான ஓடுதலாகவும் இருக்குது.
ஏர்போர்ட்டும் இருக்கும் போல் இருக்கு இங்கால. ரோட் அடியை பாருங்களேன், அப்படியே ரெண்டு பக்கம் மரங்கள் இருக்குது. அதே மாதிரி இந்த போஸ்டர் நட்டு வச்சிருக்கிறோம். என்ன மரம் மட்டும் தான் தெரியல, வித்தியாசமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1981ஆம் ஆண்டு கட்டியிருக்கிறோம் இந்த ரவுண்டை போட்டு. இதுலேருந்து கதிர்காமம் 19 கிலோமீட்டர் போட்டிருக்கேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் டிராஃபிக் கொண்டு வருது. இதில் போய்க்குள்ள அனுராதபுர கால விகாரைகள் மாதிரியே இருக்குது. இங்கே வருங்க, இங்கே இந்த திசை மகாராமன் வரப்புற டவுன்லேயும் பெரிய ஒரு விகாரம் உண்டு. இப்போ போய்கொண்டதுனால இதில் பார்த்தீங்கன்னா ஒரு குளம் உண்டு, நல்லா இருக்குது. இதில் பைக் நிப்பாட்டிட்டு நிற்கலாம் நினைக்கிறேன். வாவ், என்ன வியூடா சாமி இதெல்லாம். அதோட இந்த இடத்துல வந்து போட்டிங் இருக்குது. அதில் தெரியறதான் கதிர்காமம், செல்ல கதிர்காமமான்னு தெரியல. இதில் வந்து மீன் பொரியல் எல்லாம் வச்சு வித்தவேல் எங்களுக்கு பிடிச்ச விஷயம். வேண்டி சாப்பிட்டோம், 100 ரூபான்னு சொன்னவே இல்லை ஒன்று வேண்டி சாப்பிட்டோம் நாங்கள். அதோட நீங்கள் வேனில் போகிறீங்களாண்டா இந்த குளத்திலே குளிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நிறைய பேர் குளிக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த திஸ்ஸாராம டவுனுக்குரிய குளத்தில் வேலை தான் போய் நமக்கு குளத்து பக்கத்தில் தெரிகிறதா திஸ்ஸ மகாராமையா விகாரை, கொஞ்சம் ஃபேமஸான விகாரை இங்கே. இதில் பாருங்க இண்டிபெண்டன்ஸ், ஜீப் சஃபாரி, ஜாலேண்ட் இதை தான் போட்டுருக்கணும். இதிலே நீங்கள் பிடிச்சது ஜாலைக்கு போயிட்டு வரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கதிர்காம சந்திக்கு வந்துட்டோம். இதுலேருந்து செல்ல கதிர்காமம் 10 கிலோமீட்டர் அப்படின்ட்டு போட்டிருக்கணும். கதிர்காமம் நேராக 5 கிலோமீட்டர் போட்டிருக்கணும். எதுண்டு எங்களுக்கு எனக்கு தெரியல, மறந்தே போயிட்டேன். ஓகே, இப்போ கதிர்காமத்தடிக்கு வந்துட்டோம். இதுக்குள்ள தான் ஏதாவது ரூம் பார்த்து எடுக்க போகிறோம். செல்ல கதிர்காமத்தடியிலே எங்கேயோ ரூம் இருக்குன்னு ப்ரோ கூட்டிகிட்டு போகிறார். பார்ப்போம் என்ன மாதிரியாண்டு.